அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழ், பிறரை சந்தோஷப்படுத்திவிட்டு நீயும் சந்தோஷமாக இரு. காந்தி கரன்சி 1 ரூபி UNC A61 அது ப்ரீஃபிக்ஸு 655361, 655362, 655363. ஒரே கட்டில் உள்ளது. சீரியல் பிரகாரம் இருக்கும். UNC கரன்சி 365. இது IG படில் வேறு கட்டு, ஆனால் UNC கரன்சி தான். கடைசியில் ஒரு தாள் வச்சுருக்கேன். என்ன தள்ளணும்? எல்கேசா சி இன்செட்டு 1957. இது HM பிடலு. ஒரு தாள் 1000 ரூபா. 2 தாள் இருக்குது. ஒன்று A இன்செட்டு, ஒன்று பிளேன் இன்செட்டு. ரெண்டு விதமாக இருக்கும். அதுக்கடுத்தது எல்கேஷா தான். 1957 தான், 51 தான். 1951 அதில் ஒரு 10 கரன்சி இருக்கும். இது உள்ள ஒரு காந்தி தாத்தா 2 இருக்கார். 36, 59, 13, 12 UNC கரன்சி அது. அதுக்கடுத்து எல்கேசா சி இன்செட்டில் 1951 உள்ளது இருக்குது. இது 1957. நான் 951 சொன்னது வந்து HM படில். ஏதோ ஒரு சிந்தனையில் போகுது. எல்கேஷா இது 1957. எல்கேஷா 2 ரூபீஸ் கரன்சி. காந்தி UNC நம்பர் சொல்லவா? 136, 135, 135, 136. 2 தாள் மட்டும்தான் பேலன்ஸு. இது எல்கேஷா கரன்சி சி இன்செட் 2. இது எல்கேஷா காந்தி UNC கரன்சி 7. இது 60, இது 9, இந்த 65,707. இது 65,709. இது 77, 49, 77, 49, 49, 47, 3360. எல்லாமே UNC கரன்சி தான். இது ஆதார் கார்டு, இது எல்கேஸ். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாமே UNC கரன்சி தான். இதில் யூஸ்டு வைக்கலை. யூஸ்டு வேணும்னா வேறு இருக்குது. இது ஆதார் கார்டு, இது எல்கேஸா. இதெல்லாம் 10 ரூபா UNC கரன்சி. 18, 0, 450, 451, 452 எல்லாம் ஒரே கட்டில் உள்ளது தான். இந்த அளவுக்கு UNCலாம் காந்தி தாள் கிடைக்காது உங்களுக்கு. எல்லாமே எல்கேஸா தான், எல்லாமே காந்தி தான். தாள் சூப்பராக இருக்கும். சூப்பர் கண்டிஷனாக படபடன்னு இருக்கும். 18, 0, 453, 454, 99, 7736. இது ஆதார் கார்டு. இது வேறு கவர்னர், அதனால் சீரியல் நம்பர் மாறுது. எல்லாமே UNC தாள் தான். ஆனால் 3 ஒரு 8 தாள் வரைக்கும் இருக்குது. UNCன்னு வரையில் ஒரு 100 ரூபா கூட தான் செய்யும். யூஸ்டு கண்டிஷன் வரையில் ஒரு 200, 300 ரூபா குறையத்தான் செய்யும். இது எல்கேஷா சி இன்செட் 1957. இது ஆதார் கார்டு, இது எல்கேஷா. பின்னாடி ஒரே மாதிரி தான் இருக்கும். இது 100 ரூபீஸ் ஒரு ஆதார் கார்டு, ஒரு எல்கேஷா. ஃபுல் கண்டிஷன், ரேட்டு காஸ்ட்லி. எல்லாமே 3000 ரூபாய்க்கு மேலே. இது எல்கேஷா வேறு ரேட்டு, ஆதார் கார்டு வேறு ரேட்டு. ரெண்டுலேயும் ஒன்று இருக்கட்டும். விற்கலாம், நம்ம கலெக்ஷனாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். ஆனால் கரன்சி ஃபுல் கண்டிஷனான கரன்சி, நோ டவுட்.
டைமண்ட் இஷ்யூ எல்கேஷா, பின்னாடி 4 டீர், 4 மான்கள். டைமண்ட் இஷ்யூ எல்லாம் எல்கேஷா தான். டைமண்ட் இஷ்யூவில் இது பட்டாச்சாரியா, பின்னால் 4 டீர் இருக்கும், 4 மான்கள் இருக்கும். இது எல்லாமே எல்கேஷாவில் 1957. இது ஐயங்கார் படம் போட்ட 2 ரூபா தாள் 4541-066. ஆஃப் டைகர், முகம் வெளிப்பக்கம் இருக்கும், வெளிநோக்கியவாறு இருக்கும், அவுட்டர் ஃபேஸ். வேணுங்க அங்கே வாங்கிக்கிடலாம். மேலே இருக்கிறது ஜெகநாதன் 4 டீர் யூஎன்சி கரன்சி. கீழே இருக்கிறது 500 rupees ஃபஸ்ட்டு இஷ்யூ யூஎன்சி கரன்சி. வேணுங்க அங்கே வாங்கிக்கிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஓய்வு நாள், அதனால் உங்களுக்கு இன்றைக்கி 2-3-4 பதிவாகி போச்சு. மதிய வேளையில் சிறிது நேரம் ஓய்வு. ஒரு 3 புக்கிங் அண்டு 3 தபால் ரெடி பண்ணியாச்சு. போதும், அவ்வளோதான். கேம் ஃபுல்லாக சோலோ கேம். இங்கே யாரும் எந்த உதவியும் நமக்கு கிடையாதுன்னு இல்லை, நான் அனுமதிக்கலை. இந்த ரூமுக்குள்ளே யாரும் அலவுடு கிடையாது, நாட் அலவுட். ப்ரொஹிபிட்டட் ஏரியா, தடை செய்யப்பட்ட இடம். இங்கே நான் ஒருத்தந்தான். நான் தான் சொல்லுவேன், நான் தான் விற்பேன், நான் தான் வாங்குவேன், நான் தான் பார்சல் பண்ணுவேன், நான் தான் ஜிப்பிங் பண்ணுவேன், நான் தான் ஃபோல்டர் போடுவேன், நான் தான் ஸ்டாப்லர் அடிப்பேன், நான் தான் புக்கில் வெரிஃபை பண்ணி அந்த ஃபோல்டரில் எழுதுவேன், நான் தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவேன், நான் தான் கொள்முதல் பண்ணுவேன், நான் தான் சேல் பண்ணுவேன். வாலினால் ஒன்லி சோலோ கேம். என்னுடைய பொழுது ஃபுல்லாக இதில் தான் போகுது. மிக்க மகிழ்ச்சி. இந்த சம்பவத்தை எனக்கு அரங்கேற்றம் பண்ணிய இறைவனுக்கு நன்றி. இதனால் நான் ஒரு வழக்கு உடல் சீராக இருக்கிறேன், மனசு சீராக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். யார் வாங்கினாலும் சந்தோஷம், யார் வாங்காவிட்டாலும் சந்தோஷம். இதன் மூலமாக நான் என்னை தற்காத்து கொள்கின்றேன். அதாவது தற்காத்து கொள்ளல் என்பது ஒரு பெரிய கலை. அதுக்கு இன்னொரு பேர் ஆங்கிலத்தில் உண்டு, எனக்கு தெரியல. இந்த சிவகார்த்திகேயன் கூட ஒரு படத்தில் குத்துச்சண்டை நடிப்பான்ல, இவன் அடிக்க மாட்டானா, ஆனால் இவனை யார் அடித்தாலும் இவன் அந்த அடியிலேருந்து விலகி போய் எதிரிக்கு வந்து டயர்டை உருவாக்கிடும். அது மாதிரி இது யாரோடையும் சேராமல் உங்களது மனசுக்கும் சிந்தனைக்கும் தெளிவான அறிவிக்கும் தீனி போடக்கூடிய ஒரு செயல் தான் இந்த நாணயங்களும் தபால் தலைகளும் பணத்தாள்களும் சேகரிப்பது. உங்கள் அறிவு பசிக்கு சரியான தீனி. எவ்வளோ பெரிய டேலண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பெரிய டேலண்ட் ஆகலாம். இன்னும் தபால் தலையில் இறங்கலை, அது மிகப்பெரிய கடல். ஒவ்வொரு நாட்டு கரன்சிலையும் ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களை பொறிச்சிருக்காங்க. அந்த தலைவர் யார், தலைவரின் பெயர் என்ன, அந்த தலைவரின் வரலாறு என்ன, அந்த தலைவர் அந்த தேசத்துக்காக வேண்டி எந்த விதமான தியாகங்களை செய்திருக்கிறார். இந்தியாவில் அரசு சார்பாகவும் தனித்துவமாகவும் அரசியல் ரீதியாகவும் எந்த ஒரு பதவியும் வகிக்காத ஒரு மாமனிதன் தேசத்தின் பிதாவாகி அனைத்து கரன்சிகளிலும் அகிம்சையே உருவாக அமர்ந்திருக்கிறார். இந்தியாவில் எந்த ஒரு உயர் பதவியும் வகிக்காதவர், அது அரசு ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக இருந்தாலும் எந்த பதவியும் வகிக்காத ஒரு மனிதர் இந்திய தேசத்தின் பிதா மகனாக காட்சியளிக்கின்றார் பணத்தாள்களில். அதுபோல் பதவி தான் வேணும், பதவி இருந்தால் தான் நீங்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும். அது அரசு ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ ஏதேனும் ஒரு உயர் பதவியில் இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு நீங்கள் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறான ஒரு முன் உதாரணம். நீங்கள் எங்கெங்கே இருக்கின்றீர்களோ அங்கங்கே இருந்து கொண்டு இந்த மனித குலத்திற்கு, இந்த மனித சமுதாயத்திற்கு, இந்த மானிடர்களுக்கு, பாழாய்ப்போன இந்த மனித பிறவிகளுக்கு ஏதேனும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். நான் சொல்வது நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டாம்,
நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும், இந்த நாட்டுக்கு நீங்கள் உதவி செய்வதாக நான் கருதுவேன். ஏனென்றால் உங்களால் தான் அமைதியாக இருக்க முடியாது. நல்லது செய்தீங்களோ செய்யலையோ, ஏதேனும் ஒரு தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய செயல்பாடுகள், தீய கொள்கைகள், தீய கோட்பாடுகள் ஏதேனும் உங்கள் மனதில் உள்ளே புகுந்து உங்களை ஆட்டுவிக்கின்றன. நீங்கள் ஆடுகிறீர்கள். நற்செயலில் ஈடுபட வேண்டுமென்றால் அதை 1000 பேர் உங்களை தடுக்கிறார்கள். உங்களுக்கு தேவையா பேசாமல் இருங்கன்னு. அது நான் உங்களுக்கு விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள். நீங்கள் நல்லதே செய்ய வேண்டாம், யாருக்குமே செய்ய வேண்டாம். சும்மா நீ இருந்தாலே போதும், இந்த உலகத்துக்கு நீ நல்லது செய்வதாக இந்த உலகமும் கருதும், நானும் கருதுகிறேன். ஆகையால் பிறருக்கு நீங்கள் உதவி செய்யவில்லையே என்ற ஏக்கமும் வருத்தமெல்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா இருந்தாலே போதும், அதுவே பெரிய உதவி தான். நன்றி நண்பர்களே, நன்றி.